வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு அசாத்தியமான கதைய பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு யாகத்தீயிலிருந்து ஒரு ராணி பிறக்கறாங்க. சும்மா இல்ல, உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட. அவங்க யாரு, அவங்களுக்காக எழுந்த அந்த பிரம்மாண்டமான கோவிலோட கதை என்ன, எல்லாத்தையும் இப்ப விரிவா பார்க்கலாம். அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? உலகத்தையே ஜெயிக்க பிறந்த ஒரு வீர இளவரசி எப்படி திடீர்னு நாம எல்லாரும் கும்பிடுற தெய்வமா ஆனாங்க? அட, நம்பவே முடியலல்ல. வாங்க இந்த மர்மமான மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை தோண்டி பார்ப்போம். சரி வாங்க, இந்த கதையோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம். எல்லாமே ஒரு யாகத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பிரகாசமான யாகத்திலிருந்து. அப்போதைய பாண்டிய மன்னன் மலையத்வஜன், அவருக்கு ஒரே ஒரு குறைதாங்க, வாரிசு இல்ல. அதனால என்ன பண்றாரு, தனக்கு ஒரு மகன் வேணுமேங்கிற ஏக்கத்துல ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாள். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த யாகத்தீயிலிருந்து மகன் வரல. அதுக்கு பதிலா எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு 3 வயசு பெண் குழந்தை வெளியே வரா. அதுவும் 3 மார்பகங்களோட. யாருமே இதை எதிர்பார்க்கல. அங்க இருந்த குழப்பத்துல திடீர்னு வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது. ஒரு தெய்வீக குரல். அது சொல்லுது, கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைய ஒரு மகனுக்கு நிகரா வளருங்க. எப்போ அவ தனக்குன்னு விதிக்கப்பட்ட கணவனை சந்திக்கிறாளோ அப்போ அவளோட 3வது மார்பகம் தானா மறைஞ்சிடும். பாருங்க, இந்த ஒரு வாக்குதான் அவளோட மொத்த வாழ்க்கையும் தலைவிதியும் தீர்மானிச்சுது. சரி, அந்த தீர்க்க தரிசனம் நிஜமாச்சா? அது எப்படி மீனாட்சியோட வாழ்க்கைய ஒரு வீரகாவியமா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சொன்ன மாதிரியே மீனாட்சி ஒரு சாதாரண இளவரசியா வளர்க்கப்படல. அவங்களுக்கு போர்க்கலைகள் உட்பட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட 64 கலைகளையுமே கத்து கொடுத்தாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ராணியா முடிசூட்டிக்கிட்டாங்க. ஆனா சும்மா அரண்மனையில இருந்து ஆட்சி செய்யல. இல்ல, பூலோகம், தேவலோகம், பாதாள லோகம்னு 3 உலகத்தையும் ஜெயிக்கணும்னு ஒரு பிரம்மாண்டமான திக்விஜயத்தையே தொடங்குனாங்க. போன இடமெல்லாம் வெற்றிதான். பூமி, வானம்னு எல்லாத்தையும் தன் கால்கீய கொண்டு வந்துட்டாங்க மீனாட்சி. அவங்களோட அந்த வெற்றி பயணம் இப்போ அதோட கடைசி கட்டத்தை, உச்ச கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. அவங்க ஜெயிக்காத இடமே இல்ல. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுது. ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அவங்களோட அதிகாரத்துக்கு அடங்காத அந்த கடைசி இடம். அதுதான் சாட்சாத் சிவபெருமானே வாசம் செய்யற கைலாயம். இப்ப சொல்லுங்க, இது ஒரு போருக்கான தொடக்கமா இல்ல விதியோட விளையாட்டா? அங்கதான் அந்த அற்புதம் நடக்குது. மீனாட்சி போர்க்களத்துல சிவபெருமான நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ஆனா அவரை பார்த்த அந்த ஒரு நொடி என்னாச்சு தெரியுமா? அவங்களோட 3வது மார்பகம் மறைஞ்சு போகுது. அந்த வானத்துல கேட்ட தீர்க்க தரிசனம் அதுபோ நிஜமாயிடுச்சு. உலகத்தையே ஜெயிக்க வந்த ஒரு வீர ராணியோட பயணம் ஒரு தெய்வீக காதல்ல வந்து முடியுது. அப்படியே கதை மாறுது பாருங்க. ஒரு வீர காவியம் இப்போ ஒரு கல்யாண காவியமா மாறப்போகுது. ஆனா இது ஏதோ சாதாரண கல்யாணம்னு நினைச்சுதாதீங்க. இது ஒரு தெய்வீக சங்கமம். சிவபெருமானே அழுகிய இறைவன்னு அர்த்தம் வர்ற சுந்தரேஸ்வரர்ங்கிற பேர்ல மதுரைக்கு வராரு. அவங்க திருமணத்தை பார்க்க தேவர்கள், தெய்வங்கள்னு மொத்த பிரபஞ்சமே ஒண்ணு கூடுது. யோசிச்சு பாருங்க, அது வெறும் 2 பேர் கல்யாணம் இல்ல, வானத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா. அந்த நாள்ல இருந்துதான் மதுரை அவங்களோட நிரந்தர ராஜ்யமா மாறுது. சரி, அந்த தெய்வீக திருமணத்துக்கு பிறகு மதுரை எப்படி மாறுச்சு, அதோட பாரம்பரியம் எப்படி உருவாச்சு, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு வரைக்கும் மதுரையோட ஆட்சி மீனாட்சி பேர்ல தான் நடக்குது தெரியுமா? சுந்தரேஸ்வர் அங்கே இருந்தாலும் அரசியும் ராணியும் அவங்கதான். அவங்களுடைய இந்த தெய்வீக ஆட்சியால தான் மதுரை கலை, கட்டிடக்கலை, மதம்னு எல்லாத்துலயும் ஒரு முக்கிய மையமா வளர்ந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி அவங்க 2 பேரோட கதைக்கு ஒரு வாழும் சாட்சியா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கும் மதுரையோட இதயமா துடிச்சிட்டு இருக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கோவில் வெறும் கும்பிடுற இடம் மட்டும் கிடையாதுங்க. அது உலகத்தை ஜெயிக்க புறப்பட்ட ஒரு வீர ராணி எப்படி ஒரு தெய்வமா மாறினாங்கங்கிற அவங்களோட முழு காவிய பயணத்தையும் நமக்கு சொல்ற ஒரு வாழும் சரித்திரம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கோயில்னா என்ன? அது வெறும் கல்லும் நாம பண்ற பிரார்த்தனைகளும் மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய கதையோட உயிர், அதோட இதய துடிப்பு ஒளிஞ்சிருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.